வணக்கம். ஸ்ரீ. பொருளாதாரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. கண்டிப்பாக அருளும் வேண்டும், பொருளும் வேண்டும். இந்த கலியுகத்தில் ஒவ்வொருத்தருமே வாழ்வதற்கு தேவையான வசதிகள் கண்டிப்பாக வேணும். காரணம், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குபேர காலம்னு இருக்குது. அந்த குபேர காலத்தில் குபேர பகவானை வழிபடும் பொழுது எப்பேற்பட்ட இடர்கள் வந்தாலும் என்னால் அதை சமாளிக்க இயலும் என்ற தன்னம்பிக்கையுடன் யார் ஒருவர் குபேர பூஜையை தொடர்ந்து முழு நம்பிக்கையுடன் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் செய்து கொண்டு வருகின்றார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு மாற்றம் நடைபெறும் என்பது நிதர்சனமான உண்மை. எப்படி? குபேர பகவானை நீங்கள் எப்படி எந்த முறையில் கும்பிடுறீங்களோ அப்படி கும்பிடுங்க. ஆனால் சில சூக்ஷ்மமான விஷயங்கள் நீங்கள் கும்பிட்ட பிறகு அந்த சில்லறை நாணயங்கள் தான் குபேர பகவானுக்கு ரொம்ப முக்கியம். அந்த நாணயங்களை அடுத்த வரக்கூடிய வியாழக்கிழமை வருவதற்குள்ளாக நீங்கள் அந்த காயின், எத்தனை காயின் வச்சு நீங்கள் பூஜை பண்ணுறீங்களோ அந்த காயின்ஸை நீங்கள் மற்றவர்களுக்கு அதை தானம் பண்ணிடணும். அதே காயினை வச்சு நீங்கள் மறுபடியும் பூஜை பண்ணக்கூடாது. மறுபடியும் புதுசாக காயின் வச்சு தான் நீங்கள் பூஜை பண்ணணும். முக்கியமான விஷயம் இதுதான். சங்கநிதி பதுமநிதி குபேர பகவான் அற்புதமான அவருடைய அருளை அனுகிரகத்தை ஒருவர் பெற வேண்டும் என்றால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருளை மற்றவர்களுக்கு தானம் செய்ய வேண்டும். அதாவது உதவி செய்ய வேண்டும். உதவி செய்த பின்பு அதை சொல்லி காட்டக்கூடாது, அவர்களை கேவலப்படுத்தக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது, கொடுத்த பொருளை திருப்பி கொடு என்று பிடுங்கக்கூடாது. நான் உனக்கு கொடுத்துருக்கேன்ல அப்படின்னு சொல்லி அதை சொல்லி காமிக்கக்கூடாது ஒருத்தர்கிட்ட. அதனால் அவர்களுடைய மனசானது எவ்வளவு கஷ்டப்படும், வேதனைப்படும். அந்த வேதனையுடைய வழி என்னன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தானம் கொடுப்பதில் கூட சில தர்மம் இருக்குது. வலது கையில் கொடுக்கறது இடது கைக்கு தெரியாம தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாமே கொடுத்தாங்க. தானம் கொடுத்த பின்பு அதை பல தடவை சொல்லி காமிக்கக்கூடாது. உங்களால் ஒருத்தர் சாப்பிட்ருப்பாங்க, அந்த சாப்பிட்டதை பல ஆயிரம் தடவை சொல்லி காமிக்கக்கூடாது. நான் உனக்கு அதை வாங்கி கொடுத்தேன், நீ சாப்பிட்டேல்ல அப்படின்னு சொல்லி காமிக்கக்கூடாது. அவங்க மனசை புண்படுத்த கூடாது. அப்போ நீங்கள் செஞ்ச நல்ல விஷயத்துக்கோ நல்ல உதவிக்கோ பலன் இல்லாமல் போய்விடும். நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் யாருக்கு உதவி செஞ்சீங்களோ தானம் செஞ்சீங்களோ அவங்க மனசார உங்களை நினச்சி நீங்கள் நல்லா இருக்கணும்னு மனசார நினச்சிருப்பாங்க. நீங்கள் நல்லா இருக்கணும்னு மனசார ஆசீர்வாதம் பண்ணியிருப்பாங்க. உங்கள் குடும்பமே நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்க தினமும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அவங்க கும்பிட்ற தெய்வத்துக்கிட்ட உங்களுக்காக அவங்க பிரார்த்தனை பண்ணுவாங்க. அந்த பிரார்த்தனையுடைய வலிமை சக்தி வாய்ந்தது. அந்த பிரார்த்தனையுடைய வலிமை நீங்கள் செய்த உதவியின் மூலமாக உங்களுக்கு புண்ணியமாக உங்களுக்கே திரும்ப வரப்போகுது. அப்போ எதுக்கு நீங்கள் சொல்லி காட்ட வேண்டும்? நீங்கள் செய்த தர்மத்தை எதுக்கு வெளியில் சொல்லணும்? இதுதானே உண்மை. சரி, ஒருவருடைய தொழில் பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கணும். தொழில் செய்யக்கூடிய விஷயம் நல்லா இருந்தால் தான் பொருளாதாரத்தில் அடுத்த நிலைக்கு போக முடியும். நாமும் 4 பேர்த்துக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் என்றைக்குமே இருக்க முடியும். குபேராய நமக, தனபதியே நமக. இந்த மந்திரத்தை ஒவ்வொரு காயின் எடுத்து வைக்கும் பொழுது குபேர பகவான்கிட்ட நீங்கள் மனசார வேண்டி உங்கள் இருதய கமலத்தில் அப்படியே ஆத்மார்த்தமாக அதை ஒரு காயின் எடுத்து அப்படியே வச்சுட்டு ஆத்மார்த்தமாக வச்சுட்டு குபேர முத்திரை தெரிஞ்சால் பண்ணுங்க, தெரியலன்னா விட்டுருங்க. அற்புதமாக இப்படி இதயத்தில் வச்சுக்கிட்டு ஓம் குபேராய நம, தனபதியே நம அந்த மந்திரத்தை அற்புதமாக மனசார ஆத்மார்த்தமாக சொல்லி அந்த காயின்ஸ் அவரோட பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணுங்க. எத்தனை காயின், 18 காயினோ 51 47 45 உங்ககிட்ட எவ்வளோ காயின் உங்களால் முடியுமோ அத்தனை காயின் வச்சு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அதுவும் வருகின்ற இந்த வாரம் வியாழக்கிழமை பூஜை பண்ணிங்கன்னா அடுத்து வரக்கூடிய வியாழக்கிழமை அடுத்த பூஜைக்குள்ளே நீங்கள் காயின்ஸும் ரெடி பண்ணணும், பூஜை பண்ண காயின்ஸை தானமும் பண்ணியிருக்கணும். இதுதான் சூக்ஷ்மம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.
அதை மறந்தும் கூட இருந்துராதீங்க. குபேரர் பூஜை பண்ணும்போது எப்பேற்பட்ட நெருக்கடியாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய சக்தியை குபேர பகவான் கொடுப்பார். செல்வத்துக்கு அதிபதி இல்லையா? நம்மளை எப்பேற்பட்ட கடனிலிருந்து மீட்டு கொண்டு வந்து அந்த கடனை கொடுப்பதற்குண்டான சக்தியை கொடுப்பார். எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அதை கட்டுவதற்கு வழிவகையை ஏற்படுத்தி கொடுப்பார். இழந்த செல்வத்தை எல்லாம் மீட்டெடுப்பதற்கு ஒரு அற்புதமான நாள் என்று சொன்னால் அது வியாழக்கிழமை. குபேர காலம் மட்டும்தான். எத்தனை தெய்வத்தை நீங்கள் வியாழக்கிழமை யாரையோ நீங்கள் கும்பிட்டாலும் கூட குறிப்பாக குபேர பகவானை கும்பிட்டு பாருங்கள், உங்களுக்கே சில விஷயங்கள் தெரியும். அதுவும் இந்த தாமோதர மாதத்தில் கிருஷ்ண பரமாத்மாவை, குழந்தை ரூபத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவை கும்பிட வேண்டும். நரநாராயணர் குபேர பகவானுடைய குழந்தைகள். அவங்கள ஒரு சாபத்தின் காரணமாக ஒரு மரமாக இருப்பாங்க. யசோதை அம்மா கண்ண பரமாத்மாவை வெண்ணெய் சாப்பிட்றதுனால ஒரு உரலில் போட்டு கட்டி வச்சுருப்பாங்க. அவர் விளையாடிட்டு இருக்கும்போது அந்த உரலை இழுத்துட்டு போகும்போது அந்த மரத்தில் ஓங்கி இழுக்கும் பொழுது அந்த மரம் ரெண்டாக பிளந்து குபேரனுடைய குழந்தைகளானவங்க அவங்க அந்த நிலைக்கு வந்துடுவாங்க, மனித நிலைக்கு வந்துடுவாங்க. அதுபோல் குபேரனுடைய செல்வம், அவருடைய கடைக்கண் பார்வை நம் மீது பட்டாலே போதும். இந்த வழிபாடானது கண்ண பரமாத்மாவையும் குபேரனையும் நினைத்து செய்யும் பொழுது உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் கிடைக்கும் நிச்சயமாக.